அகிலம் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள். வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தீவிர புயல். இலங்கையில் தீவிரமடைந்துள்ள மழை. பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. மத்திய மலைப்பகுதியில் தொடரும் கனமழை. துண்டிக்கப்பட்டுள்ள மின்சாரம். போக்குவரத்தும் பாதிப்பு. இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள விசேட கடன் திட்டங்கள். வெளியான அறிவிப்பு. யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்துக்கான புதிய கட்டடத்தை திறந்து வைத்தார் ஜனாதிபதி ரணில். 3 பெண்கள் தொடர்பில் தகவல் தெரிந்தால் உடன் அறிவிக்கவும் பொதுமக்கள் உதவியை நாடியுள்ள போலீசார். காட்டு யானையை சுட்டுக் கொன்ற நபர் கைது. மனைவியின் தகாத உறவை கண்டதால் கணவன் கொலை. இலங்கையில் பயங்கரம். இலங்கையில் நேர்ந்த சோகம். திடீரென உடைந்து வீழ்ந்த வெசாக் தோரணத்தால் பலர் காயம். தொடர்ந்து சமிக்ஞையில் ஏற்பட்ட கோளாறு. போக்குவரத்துக்கு பாதிப்பு. ஜனாதிபதியின் வருகைக்கு எதிராக யாழில் கருப்பு கொடி போராட்டம். வெளிநாடொன்றில் சந்திரிகாவுடன் மந்திர ஆலோசனை நடத்திய ரணில். தொடர்வன விரிவான செய்திகள். வங்காள விரிகுடாவில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது புயலாக வலுப்பெற்று பங்களாதேஷை நோக்கி நகரக்கூடும் என்று அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு மற்றும் அதையொட்டியுள்ள தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவியுள்ளது. இது மேலும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. மேலும் அதே திசையில் நகர்ந்து நாளை புயலாக உருவாக உள்ள நிலையில் ரெமல் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றதன் எதிரொலியாக தமிழகத்தில் 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேல் பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிவித்தலில் இதனை குறிப்பிட்டுள்ளது. சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக பல பகுதிகளில் வாகன போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதுடன் மின்சாரமும் தடைப்பட்டுள்ளது. ஹட்டன் மெஸ்கலியா பிரதேசத்தில் வீதியின் நோர்வுட் தோட்ட பகுதியிலிருந்து பிரதான வீதிக்கு அருகாமையிலுள்ள பாரிய மரம் ஒன்று நேற்றிரவு வீதியில் விழுந்ததன் காரணமாக பல மணித்தியாலங்கள் போக்குவரத்து தடை ஏற்பட்டிருப்பதாக நோர்வுட் போலீசார் தெரிவித்தனர். பிரதான வீதியில் விழுந்து கிடந்த பாரிய மரம் வெட்டி அகற்றப்பட்டதை அடுத்து அவ்வீதியின் போக்குவரத்து ஒரு வழி பாதையாக மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் பல விசேட கடன் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் சாந்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வாரத்தில் இருந்து பல விசேட கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி உள்ளூர் மற்றும் மாவட்ட மட்டத்தில் தொழில்துறையினரின் நிதி தேவைகள் கண்டறியப்பட்டு வர்த்தக வங்கிகளூடாக மானிய வட்டி விகிதத்தில் கடன் வழங்கும் வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திற்காக புதிதாக கட்டப்பட்ட கட்டடத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று திறந்து வைத்தார். மருத்துவ பீடத்தில் 46 வருடங்களில் முதல் முறையாக 942 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி தொகுதியை இவ்வாறு திறந்து வைக்கப்பட்டது. வடக்கு மாகாணத்திற்கான 3 நாள் விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளார். இன்று காலை விலங்கு வானூர்தி மூலம் யாழ்ப்பாண மத்திய கல்லூரி மைதானத்தில் வந்திறங்கியுள்ளார். ஜனாதிபதி ரணிலை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் ஆகியோர் வரவேற்றனர். அண்மை காலமாக அம்பாறை நகரில் உள்ள சந்தையொன்றில் பொருட்களை திருடியதாக சந்தேகிக்கப்படும்
3 பெண்கள் தொடர்பில் தகவல்களை தந்துதவுமாறு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். குறித்த 3 பெண்களும் அண்மை காலமாக இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் அம்பாறை போலீஸ் நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அறிவிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 071 85 93 256 மற்றும் 077 29 21 071 என்ற இலக்கத்திற்கு அறிவிக்குமாறும் அம்பாறை போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். காட்டு யானை கூட்டம் ஒன்று பயிர்களை நாசம் செய்து கொண்டிருந்த போது துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளது. குறித்த சம்பவம் அனுராதபுரம் ஹிடோகம காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஹல்மில்ல குளப்பகுதியில் நேற்று அதிகாலை 1:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக திற்பனைய வனவிலங்கு அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஹல்மில்ல குளம் தருவில பிரதேசத்தில் வசிக்கும் நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். பயிர்களை நாசம் செய்து கொண்டிருந்த போது கூட்டத்தை விரட்ட முற்பட்ட வேளை யானையொன்று சந்தேக நபரை துரத்தியுள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்போது சந்தேக நபர் கையில் வைத்திருந்த உரிமம் பெற்ற துப்பாக்கியால் காட்டு யானையை சுட்டுக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த சம்பவத்தில் 7 அடி 3 அங்குலம் உயரம் கொண்ட 20 வயதுடைய ஆண் யானை உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாரங்கொட பாலுவ பகுதியில் மனைவியின் தகாத உறவை கண்டதால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கணவன் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ராகம போலீசார் தெரிவித்தனர். ராகம நாரங்கொட பாலுவ பகுதியைச் சேர்ந்த 42 வயது நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவரது மனைவி நபர் ஒருவருக்கு தகாத உறவில் ஈடுபட்டிருந்த நிலையில் கையுமையுமாக மனைவி சிக்கியுள்ளார். இதன்போது இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு எல்லை மீறியதில் சந்தேக நபர் கூறிய ஆயுதத்தால் தாக்கி பெண்ணின் கணவனை கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து சந்தேக நபரும் உயிரிழந்தவரது மனைவியும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு கம்பஹா திவுலுப்பிட்டிய மரதகமுல பிரதேசத்தில் கட்டப்பட்டிருந்த வெசாக் தோரணம் ஒன்று திடீரென உடைந்து வீழ்ந்துள்ளது. இதன்போது சிலர் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் மழை மற்றும் காற்று காரணமாக இந்த வெசாக் தோரணம் இவ்வாறு உடைந்து வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடருந்தின் சமிக்சை அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக மலையக தொடருந்து பாதையின் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை முதல் குறித்த பாதையானது கடுமையான பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. தொடருந்து பாதையின் மண்கற்கள் மற்றும் மரங்கள் விழுந்துள்ளதால் தாமதமான நிலை ஏற்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களால் ஜனாதிபதியின் யாழ்ப்பாண வருகைக்கு எதிராக கருப்பு கொடி கட்டி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மருத்துவபீட கட்டிடம் ஒன்றை திறந்து வைப்பதற்காக யாழிற்கு வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராகவே போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது பல்கலைக்கழக பிரதான வளாகம் மற்றும் மருத்துவபீட வளாகத்தில் கருப்பு கொடிகள் கட்டப்பட்டு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவுக்கும் இடையில் மந்திராலோசனை நடத்தப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அங்கு சந்திரிகாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியல் மட்டத்தில் பேசப்படுகிறது. எனினும் அங்கு பேசப்பட்ட விடயம் குறித்து தகவல்கள் ரகசியமாக எனப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணிலுடன் மஹிந்த அமரவீர, துமிந்த திசாநாயக்க, லசந்த அழகியவண்ண, அனுரயாப்பா உள்ளிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் குழுவொன்றும் சென்றிருந்தது. குறித்த நால்வரும் படாநாயக்க ஆதரவாளர்கள் என்ற வகையில் அண்மை காலம் வரை முக்கிய நபர்களாக இடம்பிடித்திருந்தனர். இவர்களுக்கு மேலதிகமாக ரணில் விக்ரமசிங்கவுடன் நிமல் லன்சாவும் இந்த பயணத்தில் இணைந்துள்ளதாக தற்போது தெரியவந்துள்ளது. இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.